Praise God. Hallelujah. நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமா, மாசத்தினுடைய கடைசி நாள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்பவுமாய் உங்கள் மத்தியில் வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்தபடியால், கர்த்தருடைய அளவற்ற கிருபை என்னை கொண்டு வந்தபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் பாராட்டுகிற அன்பு, என் பாராட்டுகிற அந்த ஜெபம் எல்லாவற்றையும் உண்மையாகவே ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் ஓடும்படியாய் தூண்டப்படுகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து எனக்காக எல்லாருமே ஜெபம் பண்ணீங்க. ஆமென். இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபித்த ஒவ்வொருவருக்காக, பாஸ்டருக்காக, குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு நபருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவளை ஆசீர்வதிப்பார். கூடுமானால் சீக்கிரமாக அவங்களை கொண்டு வந்து உங்களிடத்துல காட்டணும்னு ஆசையாக இருக்குது. வேக்சின் போட்டனால கொஞ்சம் ஃபீவர், அதனால தான் இன்றைக்கு வர முடியல. கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. மை நன்றியோடு மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே அப்பா நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஓ தேங்க்யூ ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம். செய்திக்கு நேரம் கடந்து செல்லலாம். பக்கத்துல கரங்களை பிடிச்சி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு செய்ய வைத்தார். எல்லாரும் சேர்ந்து ஆமென். தொடர்ந்து இந்த வார்த்தை பகுதியில் வரும் பொழுது கவனமாய் நம்ம கேளுங்க. உங்களுக்காய் கர்த்தர் தொடுதலான வார்த்தையை கொடுக்கிறாருன்னு சொல்லும் பொழுது எந்த ஹெசிடேஷன், எந்த தடை உண்டாக்காதபடி ஆமென் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. வெட்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21 to 24 வரை வாசிப்போம். ரோமர் 4. ஆமென். ஆமென். நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் எண்ணப்பட்டது. ஆமென். அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் மேல ஆளுகை செய்து எங்களுக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தை ஆண்டவரை நிறைவேற முடியாதபடி இருக்கிற எல்லா காரியங்களை எங்களை விட்டு அகற்றி நிறைவேற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டாகட்டும். ஆண்டவரே பரத்திலிருந்து இறக்கப்படுகிற ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காய், அபிஷேகத்துக்காய், உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. பரத்திலிருந்து வருகிற விடுதலை ஒவ்வொரு மேல பதியும்படி செய்வீராக. ரத்தம் ஜெயம் எதிரான எல்லா வல்லமைகள் நிர்மலமாகட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் என்னை மறைத்து ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அருமையா. ஆமென். சோத்திரம். பவுல் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக, 1000 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆமென் சோத்திரம் நடந்த சம்பவத்தை ஆமென் சோத்திரம் சுட்டி காட்டி அவர் கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை இந்த இடத்துல எழுதி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமென் சோத்திரம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, ஆமென் சோத்திரம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். வரும் பொழுது சில வாக்குத்தத்தங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமென். அடுத்தது என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சோத்திரம் 2 பிள்ளைங்க வந்து பாடுனாங்க இல்லையா? அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணுவாரு, என்ன பண்ணுவார், அப்புறம் விசிட் பண்ணுவாரு, சொன்னதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. தாவீதுக்கு ஆமென். தாவீதை பார்த்து சொல்றாரு ஹல்லேலூயா. சாலமோன் இந்த வார்த்தையை சொல்றாரு, எங்க அப்பா தாவீதுக்கு சொன்னதை ஏன் நாட்களில ஆமென் என் தாவீதுடைய நாட்கள் முடிந்து போய் விட்டது, இப்ப ஏன் நாட்களில வாக்கினால சொன்னாரு, இந்த நாட்களில நடந்து வருகிறபடி என் நாட்களில கரத்தினாலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணாரு,
மறந்து போகல, என் அப்பாவுடைய மரணத்தோடு எல்லாம் முடிந்து போகல, என் நாட்களில் அதை முடித்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்றைக்கு நான் தைரியப்படுத்துகிறேன், என்கரேஜ் எவ்ரிபடி. ஹல்லேலூயா. அத்தனை பேரை நான் என்கரேஜ் பண்றேன். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பலமாய் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு சொல்றாரு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதே ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரு, ஒரு வாக்கு அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த வாக்கை நிறைவேற்ற எதை வேணாலும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இது யாருக்கப்பா செய்வாரு? நீதிமானாகிய ஆமென் ஆபிரகாமுக்காக மாத்திரம் இது எழுதப்படல, ஆமென், அதை விசுவாசிக்கிற நமக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா தான் இல்லையா சொல்லுங்களேன். இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை எழுப்பினவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வாக்குகள் சுதந்திரமாய் கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நான் எப்படி நான் வெளிப்படுகிறேன்? அந்த காலகட்டத்தில் கர்த்தர் பங்கு பங்காக ஆமென் வகை வகையாக வெளிப்பட்டவர். இந்த நாட்களில எப்படியா வெளிப்படுறாருன்னு கேட்டா வார்த்தையாய் நம்ம கையிலே கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலை சாதகம் இல்லாத நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கான வாக்கு வெளிப்பட்டு அதை நிறைவேற்றி கர்த்தர் முடிக்கிறார். ஹல்லேலூயா. உடைந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு தூக்கி எடுக்கிறது. யோபு சொல்லுகிறார், ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். யோபு 4:4 நீங்கள் வாசிக்கிற பட்சத்திலே, யோபு 4:4 சீக்கிரம் எடுங்களே. விழுகிறவனை நம்முடைய வார்த்தையினால நிற்க பண்ணி, எப்பா நான் விழுந்து போகிற சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்கிறார்னா கவனிங்க, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் விடுதலை கொடுக்கிறார், நிற்க பண்றாரு. என் பிள்ளை விழுந்து போக கூடாது, தள்ளாட கூடாது. அப்போ அதுக்கான வார்த்தையை கர்த்தர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு நேராக ஒரு வார்த்தை வெளிப்பட போகிறது, அந்த தேவைக்கு நேராக ஒரு வார்த்தை வெளிப்பட போகிறது, அந்த கட்டுகளுக்கு நேராக வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடினால சத்துருக்களை வெட்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 138:2 ஆண்டவர் சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறாரு. 130:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது ஒன்றுக்காக காத்திருக்கிறான். என்னதுக்காக காத்திருக்கிறாரு? 130:5 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். எதுக்காக? என் ஆத்துமா காத்திருக்குது, வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறபடினாலே ஆமென் ஸ்தோத்திரம். என் ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. 105:28 நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 105:28 ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? உண்டாக்கிறாரு. அவருடைய வார்த்தை என்ன இல்ல, எதிர்க்க ஒருத்தனும் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. 119 170 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119 170 சீக்கிரம் வாசிங்களே. வருவதாக உம்முடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டு சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்தாலும், சொல்லி முடிங்களே, என் வார்த்தை ஒழிந்தே போகாது மகனே. ஹல்லேலூயா. எப்பவுமே உன்னோட பயணம் பண்றது என் வார்த்தை தான். ஒரு ஆமென் சொல்லலாமே. உங்களோட நான் பேசிக்கொண்டே இருக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனை கர்த்தர் சில பேருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். சில பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். சிலருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கட்டவிழ்க்கிறார். பிடி உடபலகரபா கச்சிடபலகரபா. என் வாழ்க்கை இங்கிருந்து முடிந்து மேல நான் போறேன். அங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? 1 யோவான் 5:7 வாசிக்கும் பொழுது ஆமென். 1 யோவான் 5:7 கர்த்தருடைய நாம மகிமை உண்டாகட்டும். சாட்சி இடுகிறவர்கள் மூவர். யாரு? பிதா, வார்த்தை. எங்க அங்க இயேசுன்னு போடலாமே, ஆனா அங்க என்ன போட்டிருக்குது? ஆமென், வார்த்தையாகவே போட்டிருக்குது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அந்த இயேசுவே எனக்குள்ள வர போகிறார். அந்த இயேசுவே தம்முடைய வார்த்தையை ஹல்லேலூயா ஷகதரபலகரியா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. வெளிப்படுத்தல் 19:13 வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 19:13 வாசிங்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாகட்டும். தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அந்த வார்த்தைக்கு எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரையா, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலன் கொள்ள முடியாய் செய்வீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கட்டவிழ்ப்பதாக. உம்முடைய வார்த்தைகள் ஊழியத்துக்கு சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா உடபலகரபா.
ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வார்த்தையினாலே நம்ம இடைப்படுவார், வார்த்தையை கொடுப்பார், வாக்க கொடுப்பார், வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றி முடிக்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சமீபத்தில் நேற்று ஒரு சிஸ்டர் கால் பண்ணி இருந்தாங்க. ஆமென் சோத்திரம். இப்போ ஒரு இடத்துல என்ன வக்கீல்ல கொண்டு போய் விட்டாங்க. ஒரு தெரிஞ்ச நபர் என்ன ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல இந்த வக்கீல் கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. சோத்திரம். அவர் இதெல்லாம் முடிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படி? ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதை எளிதாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் திரும்ப கால் பண்ணி பார்க்கிறேன். சோத்திரம். அந்த லிஸ்ட் வருது, அந்த அட்வொகேட்டருடைய அந்த இது வருது, லீகல் நோட்டீஸ் வருது. வந்து பார்த்தா நான் எந்த நபரை சந்திச்சனோ அந்த நபருடைய பேரே இல்லை. அவரை போய் கேட்கிறேன், சார் நீங்க தானே என் கேஸ் எடுத்து நடத்துறீங்க அப்படின்னு கேட்டா, நான் இல்ல, இன்னொருத்தர் நடத்துறாராம். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன் சோத்திரம். இன்றைக்கு வாக்கு கொடுப்பாங்க, நான் செய்வேன்னு சொல்லி அவங்க செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. எப்படிப்பட்ட வாக்குகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த ஆபிரகாம் எடுத்துக்கொண்டா வாக்குத்தத்தனாலே ஆபிரகாம் தான் நமக்கு நினைவு வருவார். அப்படித்தானே? அல்லேலூயா. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்றுமில்லாத ஒருவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்து பெரிய ஜனக்கூட்டமாய் மாற்றி பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரே எது என்று சொல்லி வந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குகளை கொடுத்து அந்த வாக்கையும் கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் முடித்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. ஆதியாகமம் 12:2-3 வாசிங்கன்னா கவனிங்க. சோத்திரம். பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. லட்டு மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. அருமையான வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறினது. அல்லேலூயா. பேரை பெருமைப்படுத்தினாரா இல்லையா? எப்படி பெருமைப்படுத்தினாரு? ஆமென் சோத்திரம். மத்தேயு 1:1 வாசிங்கன்னா ஆமென் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் குமாரனும் ஆமென். யாருடைய குமாரனா இவரு? இந்த இயேசு யாருடைய குமாரனா? எப்பா இதை விட பெருமை யாருப்பா இருக்குது? ஹல்லேலூயா. என் சந்ததியில இயேசுவா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா இல்லையா? ஆமென். அவன் பேரை பெருமைப்படுத்தினாரா இல்லையா? அவனுக்கு ஜாதிகளை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? ஆமென். தேசத்தை கொடுத்தாரா இல்லையா? பிள்ளைகளை கொடுத்தாரா இல்லையா? வாக்கு பண்ணினார்னா நிறைவேற்றுவாருங்க. அல்லேலூயா. கவனிங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை, ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்கு கொடுத்துட்டாரு, அதற்குரிய சூழ்நிலை, அதற்குரிய தன்மை, அதற்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், வாக்கு பண்ணினவர் யாருன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அல்லேலூயா. அந்த வாக்கு பண்ணின ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை உண்டு பண்ணி தர வல்லவராய் இருக்கிறார், உருவாக்கி தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை பயங்கரமா என்னை தொட்டது. ஹல்லேலூயா. 3 நிலைகளாக அதை பிரிக்கலாம். 3 விதமான பாதைகளுக்கு நேராக இந்த ஆபிரகாம் போயிருந்தாரு. அந்த பாதையில இந்த வாக்கு எப்படி நிறைவேறினது என்பதை கொஞ்சம் பார்த்து இன்று நான் சொல்றேன், அடுத்த மாதம் முழுவதும் உங்க ஆண்டவர்கிட்ட முழங்கால் போடுங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி 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 ஜெபம் பண்ணி பண்ணி ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. எபிரேயர் 11:12 சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 11:12. ஆனபடியால் நல்ல கவனிங்க, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே போலவும் ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, இந்த வசனத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சொல்றாரு, அவன் யார், அவனுடைய பேர் என்ன, அவன் தன்மை என்னன்னு சொல்றாருன்னா, சரீரம் செத்து போனவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. அப்படின்னா என்னங்க? உங்க பாஷையில என்ன சொல்லுவீங்க? அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? இது ஒண்ணுத்துக்கும்
உதவாது. இவங்கிட்ட சாத்தியமே கிடையாது. இவங்கிட்ட பிள்ளை பிறக்கன்ற சாத்தியமே இல்லை. இவனுக்கிட்ட அந்த அறிகுறியே இல்லை. இவனுக்கிட்ட அந்த ஆசீர்வாதமே இல்லை. இவங்கிட்ட அந்த தன்மையே இல்லை. இவன் ஹல்லேலூயா யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஆபிரகாம் கிட்ட வாக்க கொடுத்தவர் என்ன பண்றாருன்னா, சொன்னது போலவே நட்சத்திரங்களை போலவும் லாஸ்ட் லைன்ல ஆண்டவர் ஆன்சர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். யாருகிட்ட? சரீரம் செத்தவன் என்று சொல்லப்பட்ட ஒருத்தங்கிட்ட மிகுந்த ஜனங்களை பிறக்க வைத்தவர் தான் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்கு தரப்போற வாக்குத்தத்தத்தை நானே நிறைவேற்ற போகிறேன். எப்படி நிறைவேறணும்னு பார்க்காத, எப்படி ஹல்லேலூயா நீ ஆராய்ஞ்சு கொண்டு இருக்காத, நீ குழப்பி கொண்டு இருக்காத, ஹல்லேலூயா நீ ஹல்லேலூயா அலசடிப்பட்டு கொண்டு இருக்காத, நிறைவேற்ற நான் வல்லவராய் இருக்கிறேன். ஆதியாகமம் 15:5 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 15:5 சீக்கிரம் வாசி. வெளியே அழைத்து அண்ணாந்து பார், உன்னால கூடுமானால் என்ன என்று சொல்லி அவனை நோக்கி போதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கான்வர்சேஷன் எப்போ நடக்குது? கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த சம்பவம் எப்படி நடக்குது? நட்சத்திரத்தை எப்போ பார்க்க முடியும்? நைட்ல. ஹல்லேலூயா. ஒரு இருள் சூழ்ந்த நேரம். ஆமென். உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையில இருளா இருக்கிறது. வாக்குத்தத்தம் வந்தாச்சு, நிலைமை எல்லாம் எப்படி இருக்குது? 0 லெவல்ல இருக்குது. வாக்குத்தத்தம் வந்தாச்சு, சூழ்நிலை எப்படி இருக்குது? இருள் சூழ்ந்து இருக்குது. வாக்குத்தத்தம் வந்தாச்சு, வயிறு எப்படி இருக்குது? வெறுமையா இருக்குது. வாக்குத்தத்தம் வந்தாச்சு, என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன சத்தத்தை கேட்கிறேன்? நிந்தனையின் சத்தத்தை கேட்கிறேன், அவமானத்தின் சத்தத்தை கேட்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில, அந்த இருளான சூழ்நிலையில தன்னுடைய சின்ன கூடாரத்துல அவன் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையில அந்த கூடாரத்தை விட்டு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வரார். உடபாலாக்காரா. ஓ, அந்த இருளிலிருந்து இருந்து கர்த்தர் அவனை வெளியே முதலாவது கொண்டு வரார். அந்த குழப்பத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரார். அவனுடைய விசுவாசம் டவுன் ஆகி கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய விசுவாசத்துல இன்னும் துளிர்விட செய்யும்படியாய் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்து அவன் மனதை ஹல்லேலூயா பிராட் பண்ணி ஒரு பெரிய வானத்தை காட்டி, உடபாலாக்காரா, பெரிய நட்சத்திரங்களை காட்டி சொல்றார், ஆண்டவரே, ஏய் இதனால என்ன முடியுமா? ஒரு அடையாளத்தை போடுறார் ஆண்டவரே. இத பாரு. ஹல்லேலூயா. ஓ, வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாத. இத நீ பாரு. இத நீ பார்க்கும் பொழுதெல்லாம் ஒன்றை நீ தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அடையாளத்தை நான் கர்த்தர் கொடுத்துட்டு இவனமா உன் பிள்ளைங்க இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் விசுவாசம் வர்த்திக்க பண்றாரு. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அபிஷேகம் நிரம்புது. அவனுடைய அதை பார்க்க, அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் ஒன்றை சொல்லிட்டாரு, அதை நிறைவேற்றுவார். அமைதியாய் காத்திருக்க வைத்தது. அவன் மிகுந்த பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எபிரேயர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வராருங்க. இன்னைக்கு உன்னுடைய கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கலாம், புலம்பி கொண்டிருக்கலாம். கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துட்டாரு, ஆனா நடக்கிற சூழ்நிலை எதிர்மறையா இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல எதிர்மறையா இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எதிர்மறையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அன்றைக்கு அவனுக்கு வாக்கு கொடுத்தது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு சூழ்நிலை, சாத்தியமே இல்லைன்ற சூழ்நிலை நம்முடைய லைஃப்லயும் வரும். ஆமென். சோத்திரம். நம்மை பார்த்து சில பேர் அப்படி சொல்லுவாங்க, ஓ, உனக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுயா, நீ இதெல்லாம் பண்ணவே மாட்டையா, உன்கிட்ட அந்த அதுக்கான ஒரு அறிகுறியா இல்லையா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நான் அனுப்புவேன், அந்த வார்த்தையை நானே நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா அதை செய்வாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோசிச்சு பாருங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கிட்டா ஆண்டவர் 10 பெரிய அற்புதங்களை பண்றாரு. ஆமென். சோத்திரம். இதுவரை பார்த்திராத அற்புதங்களை பண்றாரு. ஆமென். சோத்திரம். ஒரு தவளையை விட முடியுமா? ஒரு வெட்டுக்கிளி அனுப்ப முடியுமா? ஒரு மனுஷனால, மந்திரவாதியால பவுஞ்சு அனுப்ப முடியுமா? ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்களை அந்த இடத்துல செய்து வெளியே கொண்டு வந்து மன்னாவை கொடுக்கிறாரு. மன்னா யாருடைய உணவு? அப்பேற்பட்ட உணவு. தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா, அவ்வளோ அருமையான ருசியான உணவை கொடுத்து அழகா வழி நடத்திட்டு வராரு. ஆனா அந்த ஜனங்க திரும்புமா எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்குது? எகிப்திலேயே வைத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய சிந்தனை எல்லாம் எகிப்திலே இருக்கிறபடினால திரும்ப அந்த முறுமுறுப்பு ஆவி அவர்களை விட்டு போகல, அந்த பெருமையின் ஆவி அவர்களை விட்டு போகல. இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு இச்சையாய் உருவாகி இப்ப என்ன பண்றாங்க? மோசே கிட்ட போயிட்டு, அந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க?
ஸ்தோத்திரம். எங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இறைச்சி வேணும். அல்லேலூயா. காடை வேணும். அல்லேலூயா. காடைன்னு சொல்லல, இறைச்சின்னு கேட்டாங்க. இறைச்சின்னு போய் ஜிம்புறாங்க. ஏங்க அவர் என்னங்க பண்ணுவாரு? பின்னாடி திரும்பி பார்த்தா இங்க இருந்து திருவள்ளூர், திருவள்ளூர்ன்ற பாருங்க, ஊத்துக்கோட்டை அதெல்லாம் தாண்டி நிக்குது கூட்டம். 30 லட்சம் பேரு. 30 லட்சம் பேருக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்? அவர் என்ன பண்றாரு? என்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க தானே ஆண்டவரை கொண்டு வந்தீங்க, வாக்கு பண்ணீங்க, வாக்கு பண்ணது போல கொண்டு வந்தீங்க, செங்கடலை கடக்க வச்சீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ இந்த ஜனங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டா இறைச்சி கேட்கறாங்க. ஆண்டவரே, நான் என்னையா பண்ண முடியும்? நானா இவங்களை பெற்றேன், நானா ஆண்டவரை பெற்றேன், நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போய் நிற்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ கேட்டுட்ட, நீ கேட்டு எதுவும் இல்லைன்னு சொன்னது இல்லை, நீ கேட்டதை நான் கொடுக்குறேன். மண்ணா வேணாம், அப்போ உங்களுக்கு இறைச்சி தான் வேணும் அப்படிதானே? சரி நான் கொடுக்குறேன். ஆமென். என்ன பண்றாரு ஆண்டவர்? கொடுக்க தீர்மானிச்சாரு. எவ்வளவு நாள் கர்த்தர் கொடுத்தாருன்னா, 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 15 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 1 மாசம் கர்த்தர் கொடுத்தார். என்னாகமம் 11, 19, 20. சீக்கிரம் வாசிங்க. 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல, போதுங்க. ஹல்லேலூயா. 1 மாசம் வரைக்கும் புசிப்பீங்க. எங்க இவர் கேட்டதுக்கு முறுமுறுச்சாங்க. எதுக்கு முறுமுறுத்தாங்க? பேசுங்க. இறைச்சிக்காக. கறி. கரெக்ட். கறிக்காக முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு நாள் கொடுப்பேன்னு சொன்னாரு? பேசுங்க. 1 மாசம் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷம் பண்ணுமா வேணாவா? மோசே சந்தோஷம் பண்ணுமா வேணாவா? மோசேக்கு அப்படி திகில் விழுந்து போய் பார்க்கிறாரு. ஏன் திகில் விழுந்தாரு? சந்தோஷப்படுறதை காட்டில ஏன் திகில் விழுந்தது? பின்னாடி திரும்பி பார்க்கிறாரு. ஏய், என்கிட்ட 50 ஆடு தான் இருக்குது, ஒரு 10 மாடு தான் இருக்குது. ஆமென், சோத்திரம். என்னடா ஆண்டவர் 1 மாசம் இறைச்சி கொடுக்கறேன்றாரு, 1 மாசம் கறியை கொடுக்கறேன்றாரு, இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. மோசேக்கு ஒண்ணும் புரியல. இவர் என்ன பண்ண போறாரு? இங்க இருக்கிற ஆடை வச்சு கணக்கு போட்டாரா? இங்க இருக்கிற மாடை வச்சு கணக்கு போட்டாரா? ஆண்டவர் சொன்னாரு, திரும்ப ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே கொஞ்சம் கலக்கமா இருக்குது, வார்த்தை கொடுத்துட்டீங்க, ஆனா நம்புறதுக்கான சூழ்நிலை இங்க இல்ல, சாத்தியமான ஆடுகள் இல்ல. ஆமென். இந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு அடிக்க வேண்டிய ஆடுகள் இல்ல ஆண்டவரே, எப்படி இறைச்சி கொடுப்பீங்க? ஆண்டவர் சொல்றாரு 11:23. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ பார்ப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம பேங்க் பேலன்ஸை பார்த்து ஆண்டவரை எடை போடுவோம், நம்முடைய கையில இருக்கிற காசை பார்த்து எடை போடுவோம், நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்த்து எடை போடுவோம். இல்லங்க, ஆண்டவர் பிளான் B வைத்திருக்கிறாரு. ஆமென், சோத்திரம். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற வல்லவர். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். உன் நினைவுகளை காட்டிலும் பெரிய நினைவுகள், அது நன்மையாய் முடிய வைக்கிற நினைவுகளாய் இருக்கிறபடினால அந்த நினைவை நம்பி நீ ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கை குறுகி இருக்குதா? இனி நீ பார்ப்ப. என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதா என்பதை நீ பார்ப்ப. வார்த்தையை பிடி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே, ஒரு மனுஷன் அமெரிக்கா தேசத்துல பனாமா என்ற ஒரு நாடுல, ஆமென், சோத்திரம், ஒரு பெரிய ட்ரக் டீலர், அவரு ஸ்மக்லர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இது அமெரிக்காவால தேடப்பட்ட ஒரு நபர். அந்த மனுஷன் மேனுவல் ஆண்டோரியோ என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், நோரியோ என்று சொல்லுகிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனை உலகமே தேடுது, உலகத்துக்கே காசு கொடுக்குறான் அமெரிக்கா. ஏய், இந்த மனுஷன் இருந்தா கொஞ்சம் புடுறா, இந்த பல நிதிகளை இவன் தான் கொள்ளை அடிக்கிறான். இந்த கஞ்சா விற்கிறது மூலியமா, ட்ரக் மூலியமாக இவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஸ்தோத்திரம், பல காரியங்களை செய்யறான். அதனால இவனுக்கென்று அமெரிக்கா தேசத்துல நிதி ஒதுக்குறாங்க இல்லையா, அது இவனை தேடுறதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் பாருங்க. அப்படி உலகத்தையே சோட்டி கொண்டிருக்கிற அந்த ட்ரக் டீலர், அந்த நோரியான்ற மனுஷன் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு 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 தகவல் சொல்றான். ஏய், உலகத்திலே நீ தேடி கொண்டிருக்கிற, சரி நீ சரண்டர் ஆகு, சரண்டர் ஆகு, சரண்டர் ஆகுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. சரி, நான் சரண்டர் ஆகுறேன், ஆனா என்ன தண்டிக்க கூடாது. நீங்க
என்ன பண்ணக்கூடாது? தண்டிக்க கூடாதுன்னு சொல்றான். சரி ஓகே, தண்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் தூண்டில் மாதிரி அவனை போட்டு பிடிக்கிறாங்க. வந்து அவன் சரண்டர் ஆயிட்டான். இப்ப சரண்டர் ஆன அவனை உலகத்திலே கொடுமையான ஆமென் ஜெயிலு மியாமி என்ற ஒரு இடத்துல இருக்கிறது. அந்த மியாமி சிறைச்சாலையில கொண்டு போயிட்டு அந்த நோரியாவை கொண்டு போய் போட்டுட்டாங்க. ஒரு இருட்டறையில போட்டுட்டாங்க. எந்த பக்கமும் எதையும் பார்க்க முடியாத ஒரு நபராய் அந்த இடத்துல அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பாஸ்டர் வந்து அந்த சிறைச்சாலைக்கு போகிறாரு. சிறைச்சாலையில யார் இருக்கிறான்னு கேட்டா அவருடைய பிலீவர் இருக்கிறாராம். ஹலோ, அந்த பாஸ்டரோட விசுவாசி அந்த சிறையில் இருக்கிறதுனால பாஸ்டர் அவர் என்ன பண்ணாரோ தெரியல, பாவம். அவர் போயிட்டு அந்த சிறையில என் விசுவாசியை பார்க்கலான்னு போய் அந்த விசுவாசியை பார்க்க போனா விசுவாசி சொல்றானா, பாஸ்டர் இங்க யார் இருக்கிறா தெரியுமா? என் செல்லுல யார் இருக்கா தெரியுமா? இந்த ஜெயிலுக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? உலகமே தேடிச்சே அந்த ஆண்டோ ஆமென் அந்த மேனுவல் என்ன பண்றான், என் சிறையில தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கும் ஒரு பெரிய ஆசை. உலகமே தேடின நபரு போய் சந்திக்கலான்னு சொல்லி ஜெயிலர் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு போறாரு. அவரு ஸ்தோத்திரம் போயிட்டு அந்த மகனை சந்திச்சு ஒரு சில காரியங்களை சொல்றாரு. எப்படிப்பா இதெல்லாம், நீ எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆன, எப்படி இதெல்லாம் உன்னால செய்ய முடிந்தது? ஆமேன் ஆமேன் ஆமேன், கவர்மெண்ட்டுக்கே விரல விட்டு கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இதெல்லாம் உன்னால எப்படி பண்ண முடிந்தது எல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு. உனக்காக நான் ஜெபம் பண்றேமா, உனக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? ஜெபம்லாம் பண்ண கூடாது, கிளம்பு, எனக்கு ஜெபமே பிடிக்காது, நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டறையில் அவன் இருக்கிறான். அந்த இருட்டறையை விட்டு அவன் வெளியே போறதுக்கு என்ன பண்றான், அந்த பாஸ்டர் கையில ஒரு புத்தகத்தை பார்க்கிறான், பைபிளை பார்க்கிறான். ஆமென், அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்கறான். ஆமென் சோத்திரம். அவர் பார்க்கிறாரு, நான் 15 வருஷமா நான் யூஸ் பண்றேன் அந்த புத்தகத்தை, இந்த பைபிளை நான் 15 பாஸ்டங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கோடிட்டு வச்சிருப்பாங்க, எவ்வளவு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால அவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்கின உடனே, நீ வெளியே போய் ஏதாவது வாங்கிக்கியா, அதை கொடுத்துட்டு போயா. இவன் ஒரு பிளானோட என்ன பண்றான், இந்த இருட்டறையை விட்டு வெளியே போறதுக்கு ஆமென் சோத்திரம் ஒரு பிளானை அவன் என்ன பண்றான், செட்டப் பண்ணி அந்த புக்கை கொடுத்துட்டு போயா. சரி, மனசை தேத்திக்கிட்டு நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த புக்கை கொடுத்துட்டு போறாரு, பைபிளை கொடுத்துட்டு போறாரு. ஸ்தோத்திரம். ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இவரை பார்க்க முடியல. மே மாசத்துல அந்த பாஸ்டருடைய விசுவாசி விடுதலை ஆகிறான். அந்த விடுதலை ஆகிற விசுவாசியை அங்கேயே சுத்திகரிச்சு அவனை கூட்டு வரதுக்காக பாஸ்டர் போறாரு. அங்க போனவருக்கு திரும்ப ஞாபகம் வருது, அந்த மேனுவல் உள்ள இருக்கிறானே, அவனை போய் பார்க்கலாமே. திரும்ப பெர்மிஷன் கேட்கிறாரு. உள்ள போய் பார்த்தா ஹல்லேலூயா, அவன் முழங்கால்ல நின்று ஆமென் அந்த பைபிளை படிச்சு கொண்டிருக்கிறானா. அந்த முழங்கால்ல நின்று அந்த பைபிளை படிச்சு கொண்டிருக்கிறானா. ஹல்லேலூயா. அவருக்கு பார்த்தவருக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். அந்த பாஸ்டர் சரி ஓகே அவன் படிக்கிறான், அவனை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் பொழுது நேரா எட்டி போய் அவர் கையை பிடிச்சிட்டு, பாஸ்டர் ஐ வாண்ட் டு கெட் a baptism, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் பாஸ்டர். ஹல்லேலூயா, நீ அந்த புக்கை கொடு அப்படின்னு சொல்லி புக்கை வாங்கி பார்த்தா ஆமென் இந்த பாஸ்டர் கோடிட்டதை விட பயங்கரமா அவன் கோடிட்டு வைத்திருக்கிறான். ஒவ்வொரு லைனா படிச்சிருக்கிறான். 6 மாதத்துக்குள்ள பைபிளை மொத்தத்தையும் முடிச்சு வச்சிருக்கிறான். பயங்கரமா பார்த்துட்டு அவனை பார்த்து சொல்றாரு, ஏய் ஆண்டோ, என் விசுவாசி கூட இப்படி கோடிட்டு வைக்க மாட்டாங்கப்பா. அவன் சொன்னானா, உன் விசுவாசி ஒன்னும் ஜெயிலுக்கு வரல, புரியுதா? ஜெயிலுக்கு வந்திருந்தாங்கன்னா 2 மாசத்துல படிச்சிருப்பாங்க. சரிப்பா ஓகேப்பா, அப்படி என்ன கண்ட? ஒரு முறை நான் அந்த பைபிளை படிச்சு முடிக்கிறேன், முழங்கால் படிக்கிறேன், என் பாவத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்திட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டா உனக்கு இரக்கம் கிடைக்கும்னு சொன்னாரு. இந்த வார்த்தை என்னோடு பேசிச்சு ஐயா. நான் அறிக்கை செய்து விட்டுட்டேன், இன்னைக்கு நான் ஞானஸ்தானத்துக்காக நான் விரும்புகிறேன், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போனையான்னு சொல்லி அவன் விரும்பி கேட்டுக்கொண்டானா. அதே போல அந்த ஜெயிலரை சந்திச்சு அவருக்கு ஒரு ஞானஸ்தானம் எடுத்து உள்ள திரும்ப அடைச்சிட்டாங்க. அவனுக்கு விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தையை அவன் வைத்துக்கொண்டு அந்த ஜெயிலுக்கே அவன் பாஸ்டரா மாறிட்டானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேப்டிசம் எடுக்கிறதுக்காக அந்த ஜெயிலர் கிட்ட பர்மிஷன் வாங்க போயிட்டு, ஏன்பா ஒரு பேப்டிசம் அவனுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஜெயிலர் பார்த்து பாஸ்டர் பார்த்து சொன்னானா, ஏய் பாஸ்டர், அவரை நீ நம்புறியா? நீ அவனை உலகத்தையே கண்ணை விட்டு ஆட்டினவன் அவனை நீ நம்புறியா? அவனை நம்பல, அவன் கையில கொடுத்துட்டு போனேன் அந்த புத்தகத்தை நம்புறேன். கர்த்தருடைய வார்த்தை எதையும் செய்யும். கர்த்தருடைய வார்த்தை சிறையிருப்பை மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்ற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவர் யோவான் 6:6 வாசிங்கன்னா, ஆமென், சாத்தியமே இல்லாத இடத்துல தம்முடைய வார்த்தையை அனுப்பி நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். யோவான் 6:6. அத நல்லா படிங்க. தாம் செய்ய போகிறத அறிந்திருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு? சோதிக்கும்படி இப்படி கேட்கிறாரு. அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அவன் கையில யாரு? அந்த சின்ன பையன் கையில என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேரு? 5000 பேரு. நீங்க சொல்லுங்கம்மா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? இந்த 5 அப்பம் 2 மீன் பிரயோஜனப்படுமா பிரயோஜனப்படாதா? சொல்லுங்களேன். பத்தாது, உண்மையா பத்தாது. இதால நீ முக்கிய பிச்சு பிச்சு கொடுத்தாலும், ஆமென், ராபோஜனத்துல கொடுக்கிற மாதிரி கொடுத்தாலும் பத்தாது. எங்க போறது? ஆண்டவர் பார்க்கறாரு. ஸ்தோத்திரம். அவனோட விசுவாசம் வர்த்திக்கணும், அவன் என்ன மகிமைப்படுத்தணும், அங்க ஒரு செயல் நம்பணும், ஆமென், நடக்கணும்னு சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. உட்கார வைங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் அந்த 5 அப்பத்தை 2 மீனை, சாத்தியமில்லாத ஒன்றை அந்த நேரத்தில் நிறைவேற்றி அந்த பந்திகளுக்கு 5000 பேருக்கு கர்த்தர் கொடுத்து மீதியானதை எடுக்க வைத்தார் என்று சொன்னால், நான் தைரியமாய் சொல்றேன், ஆமென், இன்றைக்கிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடிங்க. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, அந்த வார்த்தை திருப்தி ஆக்கக்கூடியது, அந்த வார்த்தை ஹல்லேலூயா மீதம் எடுக்க செய்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா நாட்கள்ல எரிகோ பட்டணத்துல, ஆமென், சோதர ஒரு கிணறு கெட்டு போய் விட்டது. எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 2:19. சீக்கிரம் வாசிங்க. சாத்தியமில்லாத செய்கிறாரு. ஆமென். நோக்கி காண்கிறபடி குடியிருப்புக்கு நல்லதையா? தண்ணி கெட்ட தண்ணி ஐயா. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஊர் பேர் என்னங்க? சொல்லுங்களேன். ஊர் பேர் என்ன? பாலமேடு. பாலமேடுன்னா ஊர்னவோ நல்லதுதான், ஆனா மேலப்பேடா? ஏங்க கரெக்டா சொல்லுங்க, ரெக்கார்ட் ஆகுது வேற. சோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அப்போ எரிகோ நல்ல பட்டணம் தான், ஆனா அங்க இருக்கிற தண்ணி என்ன ஆச்சு? கெட்டு போயிடுச்சு ஐயா. என் வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது, நாங்க குடிச்சு அதில் தான் நாங்க ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணி கெட்டு போயிடுச்சு, இனிமே எங்களுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும்? இனிமே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி நாங்கள் கொண்டு போவோம்? எவ்வளோ மைல் தூரம் போய் நாங்கள் கொண்டு போவோம்? இப்படிப்பட்ட திங்கிங்குள்ள நடக்கும் பொழுது தேவ மனுஷனை போய் சந்திக்கிறாங்க. அந்த தேவ மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துறாரு. ஒரு தோண்டி, புது தோண்டியும் உப்பு கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஹல்லேலூயா. எடுத்துட்டு வந்து அதில் போடு. கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடுவாரு. ஹல்லேலூயா. 2:22 வாசிங்க. ஆமென். போய் போட்டு, ஆமென், 22 எலிசா சொன்ன வார்த்தையின்படியே தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாச்சான். ஹல்லேலூயா. அத்தனை ஜனங்களும், ஹல்லேலூயா, இந்த பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒரே கிணறு, அதை நம்பியே இருந்தவர்கள், ஆமென், அது கெட்டு போச்சுன்னு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் உண்டானது. இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாச்சான். ஒரு ஆமென் சொல்லலாமே. என்ன ஆச்சரியமான காரியம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாருன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவரை தேடுறது கிடையாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி அதை நிறைவேற்றி முடித்துட்டாருன்னா ஆண்டவர் பக்கமே வர்றது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் தைரியமா நான் சொல்றேன், ஆண்டவர் 3 நிலைகளில உங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முழு நிச்சயமா நீங்க நம்புறவங்களா மாறணும். 2வது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறணும். 3வது விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நான் இப்படிதான் வாழ்வேன், அப்படிதான் வாழ்வேன் இல்ல, கர்த்தர் என் மேல என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, அந்த திட்டத்தின்படி நான் வாழ போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரா, அந்த வாக்குத்தத்தத்தை 4 காரியம் நீங்க செய்யணும். எத்தனை பேர் செய்ய விரும்புறீங்க? அவங்க மாத்திர கையை தூக்குங்க. ஹல்லேலூயா. முதல் காரியம் ஒபே, கீழ்ப்படி. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒபே, கீழ்ப்படி. 2வது அந்த வாக்குத்தத்தத்துக்கு பிலீவ் பண்ணுவேன், நான் அதை விசுவாசிப்பேன். சொல்லுங்க, முதல் கீழ்ப்படிவேன், சத்தமா தான் சொல்லுங்களேன், அப்புறம் விசுவாசிப்பேன், 3வது அறிக்கை பண்ணுவேன்,
அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு தர போற வாக்குத்தத்தத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்த மாதம் முழுவதும்னா, முதல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இதை செய்தால் கர்த்தர் வாக்கை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, அதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 4:18 ரோமர். சீக்கிரம் வாசிங்கம்மா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று, அதை நோட் பண்ணுங்க, சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். நோட் பண்ணுங்க, விசுவாசிச்சான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்கு தராரு, ஆனா அவனுடைய வாழ்க்கையில் அது சாத்தியமே இல்லாம இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. நம்புறீங்களா? பிரயோஜனமே இல்லாம இருந்தான், ஆனா தம்முடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தது நிறைவேற்றி கொடுத்தாரு. ரெண்டாவது இந்த இடத்துல சூழ்நிலையை பாருங்க. அவன் எந்த சூழ்நிலை போகிறானா, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, அதை நம்புவதற்கு ஏதுவில்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட பாதைகளை நம்ம போக முடியும். இந்த பாதையில் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நம்பிக்கொண்டே இரு, என் வார்த்தையை நம்பிக்கொண்டே இரு. ஆண்டவர் அறிவுறுத்துகிற ஒரே ஒரு காரியம், அந்த வார்த்தையை விட்டு அந்த ட்ராக்கை விட்டு மாறாத, அந்த ட்ராக்கிலேயே போய்கொண்டே இரு. அதே ட்ராக்கில் எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன். இந்த மேரத்தான்லாம் ஓடுறத பார்த்துருக்கிறீங்களா? மேரத்தான் ரேஸு. அந்த மேரத்தான் ரேஸை ஓடுனீங்கன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, தண்ணி தானா இத்தனை கிலோமீட்டரில் வச்சுருப்பாங்க, இத்தனை கிலோமீட்டர்ல ஜூஸ் வச்சிருப்பாங்க, இத்தனை கிலோமீட்டர்ல மோர் வச்சிருப்பாங்க. அம்மே நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை. அந்த பாதையில் அவங்க சொன்ன பாதையில போனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சர்டைன் இன்டர்வல்ல வைத்திருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த வார்த்தையில பயணம் பண்ணும் பொழுது அதற்கான விடுதலையை, அதற்கான ஜெயத்தை அதே பாதையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. இங்க பாத்தீங்கன்னா நம்புவதற்கு ஏதும் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனா நம்ப முடியல. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார், ஆனா நம்ப முடியல. ஆண்டவர் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார், ஆனா இன்னும் நம்ப முடியல. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2 வாசிங்க. 21:2 வாசிங்க. ஸ்தோத்திரம். முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, ஆமென், போதுங்க, பெற்றாள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஏங்க ஒரு 90-70 வயசு ஆயிடுச்சால, அடுத்தது நம்ம அவனை பற்றி என்ன நினைப்போம்? 70 வயசு அவனுக்கு வந்தாச்சு, என்னது சொல்லுங்க பிரதர் உங்க பாஷையில, எப்ப மேல போறாருன்னு தெரியல, அப்படிதானே? ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் தோணும், 70 வயசு ஆயிடுச்சியா, இனி இவன் என்ன பண்ண போறான், இவன் மூலியமா என்னையா இருக்குது, நம்பவே முடியாதையா. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 100 வயசு ஆயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில வாக்குத்தத்தம் மட்டும் தான் இருக்குது. ஆமென், சோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆமென் இந்த வாக்குத்தத்தத்தை பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவே இல்லை. இந்த ஆபிரகாமால நிச்சயமா முடியாதையா, நம்ப முடியாதையா. இந்த சாரால இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அங்க நிறைவேற்றினார். பெற்றாள், வாக்குத்தத்தத்தை பெற்றாள். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு நிறைய நேரத்தில் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்துட்டாரா, அந்த வார்த்தை நிறைவேறல, அந்த வார்த்தையை தாமதமாகுது, எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் லாங்கா போயிட்டு இருக்குது. ஆண்டவர் இந்த நாள்ல தானே செய்யறேன்னு சொன்னாரு, இதை தாண்டி 1 மாசம் ஆயிட்டு இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட எதிர்பார்த்த நாளை விட அது தூரமாய் போகும் பொழுது நாமளாகவே சில நேரங்களில ஒரு ஷார்ட்கட்டை தேடுறோம், ஒரு புதிய ஒரு பாதையை தேடி. கர்த்தர் செய்ய மாட்டாரு, இந்த பாதையில போய் அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் அந்த நம்பிக்கை அப்படியே கைவிட்டுட்டு ஓட ஆரம்பிப்போம். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை தான் நீ ஓடிக்கொண்டிருக்கிற மகளே, ஆனாலும் என் வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன். ஒருவேளை அந்த சூழ்நிலை சாதகம் இல்லாம இருந்தாலும் என் வார்த்தை எப்படி நிறைவேறல, நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பையன் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வயது வந்தாச்சு. அம்மேன் சோத்திரம். அவனுக்கு பொண்ணு தேடுறாங்க. அவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. அவனை பார்த்து என்ன கேட்பீங்க? மாப்பிள்ளையை பார்த்து நீ என்னப்பா எதிர்பார்க்கிற அப்படி தானே கேட்போம். அம்மேன் அப்ப பாஸ்டர் பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டாராம்? என்னப்பா எதிர்பார்க்கிற அப்படின்னு கேட்டா, சோத்திரம்,
பொண்ணுக்கு எப்படி என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? பொண்ணை குறித்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? அழகா இருக்கணும். வேற என்னங்க சொல்லுங்களேன்? நல்லா படிச்சிருக்கணும், சமைக்கணும். ஐயோ ஐயா, நல்லா கரெக்டா சொன்னீங்க ஐயா, சமைக்கணும். இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பே குழி தோண்டி பொச்சிடணும் போல இருக்கு. ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்துச்சு. நல்ல ஒரு கருத்து. சமைக்கணும், அப்புறம் அழகா இருக்கணும், படிப்பு, நிறைய எக்ஸ்பெக்டேஷனு. அமீன். அந்த பையன் சொன்னானா, இந்த பாரு பாஸ்டர், எனக்கு அடக்கமான பொண்ணு வேணும், பதில் பேசவே கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, என் அம்மா கிட்ட சரியா நடந்துக்கணும், எங்க அம்மா என்ன சொன்னாலும் அதுதான் வேத வாக்குன்னு நினைக்கணும், என்கிட்ட எதிர்ப்பு காட்டக்கூடாது, அடக்கமா இருக்கணும் பாஸ்டர். பாஸ்டர் பார்த்தாராம், நேரா பைக்கில் உட்கார்றா, ஒரு பொண்ணு இருக்குடா வாடா அப்படின்னு கூட்டு போனாராம். நேரா கலரை தோட்டத்துக்கு கூட்டு போனாராம். லைனா பட்டு கிடக்குதான். உனக்கு என்ன மேரி வேணும்? ரோஸ் மேரி வேணுமா? எந்த மேரி வேணும்? மேரி எது வேணாலும் தெரிஞ்சுக்கோ, எல்லாம் அடக்கமான பொண்ணு, ஒண்ணு கூட எதிர்த்து பேசாது, ஒண்ணு கூட மாமியார் கிட்ட சண்டை போடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி கொடுங்கப்பா, அதுலதான் நன்மை இருக்கு. ஆண்டவர் உங்க சித்தத்தின்படி என்னை ஆதரித்தருளும், உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய வார்த்தையின்படி என்ன விடுது. ஆண்டவர் வார்த்தைக்காக காத்திருக்க முடியல நிறைய பேரால. ஆண்டவர் சோத்திரம், சில சம்பவங்களை அனுப்புனாதான் அவங்க புரிஞ்சு கொள்றாங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாவது நம்புவது. எல்லாம் சொல்லுங்க, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில என் கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். இனி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு எல்லாமே. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு எல்லாமே. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்பேன், காத்திருந்து பெற்றுக்கொள்வேன், கீழ்ப்படிவேன், அறிக்கை பண்ணுவேன், விசுவாசிப்பேன், ஜெபித்து ஜெயம் எடுப்பேன், ஜெபித்து சுகந்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில கர்த்தர் தம்முடைய வாக்கை எப்படி நிறைவேற்றினார் என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3:17 எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்குத்தத்தம் தான். 2 ராஜாக்கள் 3:17. ஆமென். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் ஆடு மாடுகளும், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே. இதுல வாக்குத்தத்தம் என்ன பிரதர்? இதுல இந்த இதுல வசனத்துல வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க? எது காண மாட்டீங்களா? ஆடப்பாவீங்களா? வாக்குத்தத்தே காட்ட மாட்டோமா? என்ன வாக்குத்தத்தம்? அதுலயே இருக்கு வாக்குத்தத்தம். ஆமென், அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்றதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார். என்ன சூழ்நிலை? நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா எப்படிப்பா இது? ஏப்பா, என் துணியை நான் காய வச்சதை எடுக்கணும்னா நான் என்னத்தை பார்க்கணும்? ஒரு இருள் சூழ்ந்த மேகத்தை பார்க்கணும். என் பிள்ளைங்களை போய் கூட்டு வரணும்னா எதை பார்க்கணும்? ஜில்லு காத்த பார்க்கணும், ஒரு மழையை பார்க்கணும், ஒரு தூரலை பார்க்கணும், கரு மேகத்தை பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு கையளவு மேகத்தை பார்த்தாலாச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், மழை வரும்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வறட்சி எனக்கு எப்படி நீங்க போகுது ஆண்டவரே? இந்த பள்ளத்தாக்கு எப்படி ஆண்டவரை நிரப்ப போறீங்க? இந்த காரியத்தை நீங்க எப்படி ஆண்டவரை சந்திக்க போறீங்க? அங்கலாய்த்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற நேரத்துல அந்த வார்த்தையை குறித்த ஒரு நம்பிக்கை அற்று போகிற ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எப்படி நிரப்புவாருன்னு கேட்டா, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி நிரப்புவாரு? திண்ணனூர்ல மழையை பெய்ய வைத்து இந்த ஊருக்கு தண்ணியை கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. பெரிய பாளையத்துல மழையை பெய்ய வைத்து இந்த ஊருக்குடைய பள்ளத்தாக்க கர்த்தர் நிரப்ப தேவனாலே முடியுமா முடியாதா? கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமே. ஹல்லேலூயா. நான் நம்ப முடியாது இதெல்லாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை இதை நிறைவேறும். ஒரு ஆமேன் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. ஆமேன். ஒரு ஊர் இருக்குதுங்க, அந்த பேர் என்னன்னா நாசரேத்து. அந்த ஊருக்கு ஒரு பேரு, அந்த பேருக்குடைய தன்மை என்னன்னு கேட்டா, இந்த ஊர்ல நன்மை ஏதாவது வருமா? கவனிங்க, வேதம் சொல்லுது, இந்த ஊர்ல நன்மை ஏதாவது வருமா?
இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் போடப்பட்ட அந்த ஊரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்ப முடியாது, இந்த ஊர்ல இருந்து கெட்டவனுங்க தான் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல பயந்தாங்கோலிங்க தான் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல இருந்து ஒரு நன்மை வராதையா, இந்த பக்கத்துல இருந்து ஒரு நன்மை வராதையா, இந்த சபையில இருந்து ஒரு நன்மை வராதுன்னு உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தம்முடைய வாக்கை நிறைவேற்ற அதே நாசரேத்து ஊர்ல நன்மைகளின் நாயகனே கர்த்தர் எழுப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை வருது. ஆபக்குக்கு 1:5 வாசிங்களேன். ஆபக்குக்கு 1:5 சீக்கிரம். நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிங்க, விவரிக்கப்பட்டாலும் நீங்க விசுவாசியாத கிரியை உங்க நாட்கள்ல நான் நடப்பிக்கிறேன். எப்படிடா அது சாத்தியம்? விசுவாசியாத கிரியை ஆண்டு விசுவாசியாத ஆண்டு கொடுப்பாரு. இங்க என்ன போட்டிருக்குது? விசுவாசியாத கிரியையை உன் நாட்கள்ல நடப்பிப்பேன்னா வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உண்மையா விசுவாசிச்சா, நான் உண்மையா நம்பினா, நான் முழு நிச்சயமா நம்பி அந்த வார்த்தையை நான் மகிமைப்படுத்தினா எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை எல்லாம் எப்படி இல்லை, ஆமென், எப்படிப்பட்ட தாமதங்கள் உண்டாச்சு. சோத்திரம். யார் யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லைங்க இந்த பைபிள்ல? யார் யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லை? யாரெல்லாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்க? ஆமீன். சாராளு, ரெபேக்காளு, ராகேலு, ஆமீன், மனோவாவின் மனைவி சூனேமியா, அப்புறம் வேற யாருங்க? எலிசபெத். வெரி குட். அன்னாள். அல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, காத்திருந்தாங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி பார்த்துக்கொண்டே இருந்தாங்க, காத்துக்கொண்டே இருந்தாங்க. தாமதங்கள் ஆய்கொண்டே இருந்தது, தடைகள் உண்டாய்கொண்டே தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, எனக்கு உற்பவ காலத்துல நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல காத்திருக்க நேரத்துல ஆண்டவர் தூஷித்துருவோம், ஆண்டவரை துக்கப்படுத்துவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காத்திருக்கிற நேரத்துல, ஒரு காரியம் தடையா இருக்கிற நேரத்துல ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கோ. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்களேன். நான் சொல்றேன், சரியான நேரத்துல வந்து சேரும். சரியான நேரத்துல கத்த தருவார். ஆமென் சொல்லலாமே. அன்னாளுக்கு 25 வருஷம் குழந்தை இல்லையா? 25 வருஷம் ஏன் ஆண்டவரை குழந்தை இல்லை? ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தாரு. 25 வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. இப்படிப்பட்ட நாட்கள் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. காத்திருந்து இப்ப சொல்லப்பட்ட அத்தனை நபர்களுடைய குழந்தைலாம் யார் தெரியுமா? வரலாறு படைத்தவர்கள். அத்தனை பேர் யார் தெரியுமா? ராஜ்யத்தை கட்டினவர்கள். அத்தனை பேர் யார் தெரியுமா? பலவான்களா எழும்பினவர்கள். கர்த்தருக்காக அரும்பெரும் காரியங்களை செய்தவர்கள். யாருன்னு கேட்டா, காத்திருந்து பெற்றவர்கள், தடைகளை மீறி பெற்றவர்கள், தாமதங்களை காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த நபர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பரலோகம் ஆசீர்வதித்தது ஒரே ஒரு கண்டிஷன்ல தான். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தாங்க, கட்டப்பட்டிருந்தாங்க, வார்த்தையை நம்பினாங்க. எப்படி நம்பினாங்க? முழு நிச்சயமா நம்பினாங்க. அந்த வார்த்தையை குறித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறினாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாத நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டு. ஆதியாகமம் 17:2-4-6. ஆதியாகமம் 17. ஆமென். ஆமென். வணங்கினான். ஆமென். 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 போதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், நீ மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க. ஆண்டவருடைய வாக்கு வெளிப்பட்டாச்சு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. கர்த்தருடைய நாமம் மகிமை. நிறைய பேருக்கு வார்த்தையே வராது, வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க.
அந்த வார்த்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பிரத்யட்சமா கொடுப்பாரு, சொப்பனத்துல கொடுப்பாரு, அதெல்லாம் ஒரு அலட்சியமா எண்ணுவாங்க, எழுதி வைக்க மாட்டாங்க. ஆமென். பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை அள்ள தட்டி கொண்டு ஏனோ தானோ நின்று கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு சொல்றேன், இன்னிலிருந்து உங்க சூழ்நிலை மாறணும், நீங்க மாறணும். முதல் நீங்க மாறி ஆமென் இந்த வாக்குத்தத்தத்துக்கு, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை வசந்த இடத்துல வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கு வெளிப்படுது. ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில திரளா பெருக பண்ணுவேன். எப்படி? பலுகி பெருக பண்ணுவேன். ஜாதிகள் உண்டாகும், உங்ககிட்ட இருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க. திரும்பி பார்க்கறான், இவங்க அப்பா அம்மாவையும் விட்டு வந்துட்டான், ஊரையும் விட்டு வந்துட்டான், இனத்தையும் விட்டு வந்துட்டான், தனியா நிக்கிறான். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை வருது. அல்லேலூயா. எப்படி எப்போ வருது பாருங்க வார்த்தை. எல்லாம் கொஞ்சம் இருக்கும்பொழுது கூட ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு விசுவாசிக்கலாம். எப்பா ஓகேடா, ஒன்று இல்லைனாலும் ஒன்று, ஏதோ ஒன்று நடக்கும். அம்மேன் என் சொந்தம் இருக்கிறான், சித்தப்பா இருக்கிறான், மாமா இருக்கிறான், மச்சான் இருக்கிறான், ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு உதவி வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொஞ்சமாச்சு இருக்கும். ஆனா இவருடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7:5 திட்டமாய் சொல்லுகிறது. 7:5 ஆமென். கையாட்சிக்கு கொடாமல் ஒரு அடி நிலத்தை ஆகிலும். அப்புறம் ஆமென், ஆமென். எப்ப கொடுத்தாரு ஆண்டவரு? ஒரு அடி நிலம். பிரதர், ஒரு அடி நிலம் இல்ல அவனுக்கு, ஒரே ஒரு பிள்ளை இல்ல. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாராம், டேய் உங்ககிட்ட இருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்களாம். நம்ப முடியுமா? ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. முதல் பார்த்தோம், சாத்தியமே இல்லாத நேரத்தில் தன்னுடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ரெண்டாவது, நம்புவதற்கு ஏதுமே இல்லை. இதெல்லாம் நடக்குமா? இவனா எனக்கு செய்தான், இவன் மூலியமா இது கிடைச்சது. நம்பவே முடியாத அந்த நபர்களை வைத்து கர்த்தர் செய்திருவார். மூணாவது, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில கூட அவருடைய வார்த்தையை நீங்க காத்துருங்களேன். அவருடைய வார்த்தையை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த வார்த்தையில நீங்க நிலைத்திருந்து பாருங்களேன். அந்த வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருங்களேன். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற ஒரு வார்த்தையா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு, நமக்கு புரியாது. எப்படி? வாக்குத்தத்தம் ஆண்டவர் கிட்ட இருந்து வந்துடும், ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்குமான்னு புரியவே இல்லையே. இதுன்னா இவர் திரளாய் பெருக பண்ணுவேன்றாரு, நானும் என் மனைவி தான் இருக்கிறோம். ஆமே, இவரு நான் திரளாய் பெருக பண்ணுவேன்றாரு, என்ன வர்த்திப்பீங்கன்றாரு, பலுகி பெருகுவீங்கன்றாரு, ஜாதிகள் உண்டாக்குவேன்றாரு, ராஜாக்கள் தோன்றுவான்றாரு. என்னையா இது? ஒண்ணுமே இல்லைங்களாங்க. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாருன்னா அதை உருவாக்கி தர அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிறது, உன்னிலே ஜாதிகளை என்ன பண்ணுவேன்? உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னிடத்திலிருந்து தோன்ற பண்ணுவாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, வறண்ட நிலத்தை எடுக்கிறாரு, அது தண்ணீர் தடாகமா மாத்துறாரு. ஆமென், சோத்திரம், ஆமென், சோத்திரம். வறட்சிய நீர்க்கேணிகளாய் கர்த்தர் மாத்துறாரு. ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்றாரு அப்படின்னு கேட்டா, மோசையை வந்து ஆமென் அவரால் முடியல, சமாளிக்க முடியல. இப்ப யாரை தெரிந்து கொள்றாருன்னா, ஞானமும் அறிவும் உள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவங்கள 100 பேருக்கு ஆமென் சோத்திர 500 பேருக்கு அதிபதியாய் தெரிந்து கொள்றான். யாரு? மோசே. ஆனா ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்றாருன்னு கேட்டா, பிள்ளை இல்லாதவங்களை தெரிந்து கொள்றாரு, பைத்தியங்களை தெரிந்து கொள்றாரு, ஒண்ணுமே இல்லாதவங்களை தெரிந்து கொள்றாரு, தரித்திரனை தெரிந்து கொள்றாரு, பலவீனமா இருக்கிற வா 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 உன்னதான் நான் பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அனனியாவுக்கு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? ஏய் நீ எழுந்துரு, நேர்த்தெரு என்ற ஒரு தெருக்கு போ, அங்க ஒருத்தன் இருக்கிறான். சரியா? இவன் நல்லா கதை கேட்கறான், நம்மள மாதிரி கதை நல்லா கேட்கறான். அப்படி ஆண்டவரே, நேர்த்தெரு, ஓகே. அங்க யாரை பார்க்கணும்? சவுல்னு ஒருத்தனை பாரு, அவன் இப்ப ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் நீ கையை வச்சு நீ ஜோம் பண்ணு, அவனை நான் பயன்படுத்த போகிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் இவன் பார்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு பயந்துட்டான். ஆண்டவரே, இன்னொரு முறை அவன் பேரை சொல்லுங்க. சவுல். அவன் யார் தெரியுமா ஆண்டவரே? எல்லா சபையும் நொறுக்கணும் அவன் தான், எல்லாரும் இழுத்து போட்டு அச்சமா அவன் தான். இவனையா நீங்க போய் ஜோம் பண்ண சொல்ல போறீங்க? ஒருவேளை நான் போனாலும் என்னையும் அடிப்பான் அவன். ஆண்டவரே, இதை தயவு செய்து விடுங்கன்னு சொல்லும் பொழுது
அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். ஆமென் சோத்திரம். அந்த இடத்துல அவன் யோசித்து பார்க்கல, இந்த பவுல கர்த்தர் இப்படி பயன்படுத்த போறாரா? ஓ, புதிய ஏற்பாட்டுல பாதி பக்கத்தை நிரப்ப வைக்க போறாரா? ஆயிரமான சபைகளை நிரப்ப செய்ய போகிறாரா? புரிந்து கொள்ளவே முடியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டா அது அப்படியே செய்யும் பொழுது ஆச்சரியங்களை கர்த்தர் பார்க்க வைப்பா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை முன்னாடி நிக்குது. ஆண்டு சொல்றாரு ஸ்தோத்திரம், யோசுவாவில் 6ஆம் அதிகாரத்துல ஆமென், யுத்த வீரனையும் அந்த ராஜாவையும் இந்த இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், உன் கையில ஒப்பு கொடுத்தேன். அங்க பாருங்க, படிங்க 6:2 படிங்க. நோக்கி ஆமென் ஆமென் கொடுத்தேன். ஆனா இங்க நடக்கல. என்ன நடக்கல? இன்னும் ஒப்பு கொடுக்கல. இன்னும் அப்படியே தான் இருக்குது. செவுரு அப்படிதான் இருக்குது. எல்லாமே அப்படிதான் இருக்குது. இன்னும் ஒப்பு கொடுக்கல. ஆனா வார்த்தை வெளிப்பட்டாச்சு. இவன் மண்டைய சொறிறானுங்க. அங்க இருக்கிறவனும் மண்டைய சொறிறானுங்க. எரிகோக்கு அந்த சைடுல இருக்கிறவனும் மண்டைய சொறிறானுங்க. என்னடா அந்த தெய்வம் இப்படி சொல்றது? என்னடா இவங்க தெய்வம் இப்படி சொல்றாரு? என்னவோ ராஜா நம்மளெல்லாம் ஒப்பு கொடுத்துருவாராம். இந்த எரிகோ விழுந்துருமா? இப்படிலாம் விழுந்துருமா? துதிச்சா விழுந்துருமா? இதெல்லாம் என்னயா இவங்களாம் பைத்தியக்காரங்களா? இவனுங்க வெளியில இருந்து உட்கார்றவங்க எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க நம்மளை பார்த்து. என்னடா இந்த அல்லேலியா கூட்டம் பைத்தியக்காரங்களா? என்ன இவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான், அதிகாலையில எழும்பி ஜெபம் பண்றான், என்ன அந்நிய பாஷையில ஜெபம் பண்றான், இவெல்லாம் ஒரு பைத்தியக்காரனா? கிண்டி ஸ்டேஷன்ல ஆமென் அடித்து உள்ள கொண்டு போய் ஒரு சோத்திர ஒரு பாத்ரூம் பக்கத்துல போட்டுட்டாங்க. சுவிசேஷம் சொன்னது நிமித்தம் அங்க போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னால உட்கார முடியல. சோத்திர முட்டி போட்டுட்டு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிரிக்கிறாங்க. உண்மையா லிட்டரலா சிரிக்கிறாங்க. என்னை பார்த்து அடிச்சு அடியில அவன் என்ன பண்ணு, வாயெல்லாம் குளறி போயிடுச்சு, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச 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 நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். சோதம் குமாரால அங்க ஒரு நபரும் அவன் வீட்டுல வாசல ஆமென் சோத்திரம் உட்கார முடியல. அவன் அலைஞ்சுக்கிட்டு இருந்தது போல. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன் கூட ஒரு சீட்ல உட்காரலங்க. எல்லாம் அலையிறாங்க. இங்க போன் வருது, அங்க போறது. யாரா அவங்க சாம், யாரா அவன் பிடெக் படிச்சது, அவங்ககிட்ட போனை கொடு. என்னப்பா அவனை யாரா அடிச்சாங்களா? ஏய் அடிக்காதன்னு சொல்லு, அடிக்கலன்னு சொல்லு. பயங்கரமான விவாதம் நடக்குது. அவன் சொல்றாங்க ஸ்தோத்திரம் ஆமென், இனிமே இந்த சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போ. ஏய் இவ்வளவு தூரம் அடிச்சிட்டீங்கப்பா, இனி உயிர் தான் இருக்குது, எழுதியே கொடுக்க மாட்டேன். தைரியமா நின்னேன். ஹல்லேலூயா. வைராக்கியமா நின்னேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அங்க செயல்பட்டது. கர்த்தருடைய வல்லமை அங்க செயல்பட்டது. அங்க அவங்களுக்கு போன் பண்ண நபர்லாம் யாருன்னா ஐபிஎஸ் அதிகாரி பண்ணாங்களாம். யாரோ ஒரு ஆமென் சோத்திர கவர்மெண்ட் வக்கீல் பண்றாங்களாம். யாரோ பண்றாங்க. உங்களுக்கு எப்படி பாய்ந்தா கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது? யார் அவங்களாம்? போனை நான் பிடுங்கி வச்சுட்டேன். எப்படியா நீ கான்டாக்ட் பண்ண? நான் கான்டாக்ட் நான் மேல பண்ணேயா. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில கர்த்தரை துதிச்சிட்டு இருந்தேயா. வார்த்தையினால கர்த்தரை துதிச்சிட்டு இருந்தேயா. ஆண்டவரே அன்றைக்கு நீர் செய்தீரே, இன்றைக்கு நீர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. துதிக்க அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். எரிகோ கோட்டையை கண்ணு முன்னாடி விழுறத பார்த்தாங்க. வாக்குத்தத்தம் வந்தாச்சு. அதே வாக்குத்தத்தத்தை அங்க செயல்படுத்துற தேவன் அங்க செயல்பட்டாரே என்பதை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். நான் சொல்லுவேன், உடைய வாழ்க்கையில வார்த்தை அதிகமா இது பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல புருஷன் மனைவியை பார்த்து குண்டை போடுறது, நீ உருப்படவே மாட்ட. பிள்ளைகளை பார்த்து உருப்படவே மாட்டேன். நான் சொல்றேன், 10,000 மைல்ல இருக்கிற குடும்பத்தை வாழ வைக்கிறது உங்க நாவு தான். வாழ வைக்கவும் அந்த நாவால முடியும். அதே நாவு கெடுத்து சின்னாபின்னமாக்கவும் முடியும், எரிச்சு சாம்பலாக்கவும் முடியும். தைரியமா நான் சொல்றேன், உங்களுடைய நாவுல கர்த்தர் உங்க நாவுல இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதை என்பதை அறிந்து கொள்ளுங்க. அந்த விதை வளரும். உன் பிள்ளை ஒரு விதை, அது வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு நேரா நல்ல வார்த்தைகளை விதைங்க. மனைவிக்கு நேரா நல்ல வார்த்தையை விதைங்க. கணவனுக்கு நேரா நல்ல வார்த்தையை விதைங்க. சொல்லுங்க, உங்க மனைவி உயிர் எடுக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள பார்த்து சொல்லுங்க, என் மனைவி நல்ல மனைவி. ஓ, உங்களுடைய புருஷனை பார்த்து சொல்லுங்க, நல்ல புருஷன், அவரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல நான் சுகந்தரிப்பேன். நீ பேசிக்கொண்டே இரு மகளே. அல்லேலூயா. இந்த மலையை பார்த்து பேசு, அது அப்பாலே போகும். பிரச்சனையை பார்த்து பேசுங்க, போராட்டத்தை பார்த்து பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே அடிங்க. ஆமென் சோத்திரம். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இருந்தாங்க. அந்த கணவன் மனைவி ரொம்ப நாளா பேசாம இருந்தாங்க. பேசாம இருந்துட்டு அந்த புருஷனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நல்ல
என்ன சொல்றது, ஒரு ஜாப் ஒன்று வரப்போகுது. நாளைக்கு அவர் போகணும், 6 மணிக்கு எழுந்து போகணும். அவர் நல்லா தூங்கக்கூடிய மனுஷன். அப்போல்லாம் வந்து அலாரம் வைக்கிற ஒரு இது கிடையாது. புருஷனுக்கு மனைவி தான் அலாரம், மனைவிக்கு புருஷன் தான் அலாரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க தான் பேசாமல் இருக்கிறாங்களே. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனைவியை பார்த்து மனைவி கிட்ட பேசாமல் ஒரு லெட்டரில் எழுதுறாரு, ஏம்மா நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு டெண்டரு, ஒரு முக்கியமான நான் சைன் போடணும், ஒரு முக்கியமான ஜாபு கிடைக்க போகுது, நான் அங்கே 7 மணிக்கு இருக்கணும். அதனால் என்ன பண்ணேன், 6 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுரு அப்படி என்ன பண்ணாரு, எழுதி வச்சுட்டு படுத்துட்டார். நல்ல தூக்கம். அடுத்த நாள் காலைல ஒரு 9 மணிக்கு எழுந்தார். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு எழுந்தார். மனுஷனுக்கு இன்னும் கோவம் வரும், எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஜாபு, இவ்வளோ பெரிய காரியம் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு பயங்கர வயிற்றுச்சல் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பாத்திரத்தை தட்டி விடுறாரு, இந்த பாத்திரத்தை தட்டி விடுறாரு. மனைவி அங்கே அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பயந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு டேபிளில் போனார். டேபிளில் போனால் ஒரு பெரிய கிளாஸு மூடி இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சின்ன காகிதம் இருக்குது. கிளாஸை திறந்து பார்த்தா சூடான பால் ஆறி போயிருக்குது. கீழே பார்த்தா ஒரு லெட்டர் இருந்தது, ஏங்க 6 மணி ஆயிடுச்சு எழுந்துருங்கன்னு எழுதி வச்சான். எப்படி இவர் லெட்டரில் எழுதுன மாதிரி அவங்களும் லெட்டரில் மட்டும் எழுதி வச்சிட்டாங்களாம். சோழியே முடிஞ்சுது. வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்க, வார்த்தை எவ்வளோ ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அதே போல தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு என்னமோ கல்லு மாதிரி நம்ம உட்காந்துருக்குறோம், எதுவுமே நம்ம செய்ய மாட்டேன்றோம். ஏய் நீ எழும்பு மகளேன்றாரு, நீ போ, உன்னை கொண்டு தான் நான் அதை செய்ய போறேன், நீ தான் அந்த சபைக்கு ஒரு தூணு ஆதாரமா இருக்க போகிற, உன்னை கொண்டு அந்த தெருவை நான் ரட்சிக்க போறேன். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது. ஆனாலும் நம்ம ஜெபிக்க போறது இல்லை. ஆனாலும் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்போம். அன்னாள் என்ற ஒரு மனுஷி இருந்தா, புருஷனை இழந்து இருக்கிறா, அவளுடைய வாழ்க்கை அவளதான் முடிஞ்சு போச்சு. இனி அவளுக்கு பிள்ளையா இல்ல, உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல வயது ஏறிவிட்டது, இனி எனக்கு கர்ப்பமும் தரிக்க முடியாது, புருஷனும் செத்து போயிட்டான். அவள் ஜெபம் எப்படி மாறிச்சுன்னு கேட்டா, ஹல்லேலூயா, எனக்கு தான் வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஆனா என் வாக்குத்தத்தத்தை என் கண்ணு முன்னாடி நான் பாப்பேன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா. பாப்பன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. எழுப்புதல பாப்பன்னு ஜெபம் பண்ணா. என் காலத்திலே நான் பாப்பன்னு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா. என் காலத்திலே இந்த பிள்ளைகள் ஆத்தரை துதிப்பார்களாக மாறுவார்கள் என்று ஜெபம் பண்ண ஆரம்பித்தா. என் காலத்திலே இந்த சபை எழும்பு என்று ஜெபம் பண்றா. என் காலத்திலே இந்த பிள்ளை எழும்புவான்னு ஜெபம் பண்றா. என் காலத்திலேயே. ஒருவேளை உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கலாம், ஆனா நீ ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என் காலத்திலேயாவது இந்த வாக்குத்தத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் காலத்திலேயாவது இந்த எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே, என் காலத்திலேயாவது கூட்டமா ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆண்டவரே, என் காலத்திலேயாவது பெரிய சபையை நான் கட்டி தீர்க்கணும் ஆண்டவரே, என் காலத்திலேயாவது இந்த பகுதியை ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே, என் காலத்திலேயாவது ஒரு ரட்சிப்பை கட்டளையிடணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களை கத்த தேடுகிறார். இப்படிப்பட்டவர்களை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு சபை எப்படிப்பட்டதான் இருக்கு கொஞ்சம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 3 நிலையில இருக்குது. ஸ்தோத்திரம். ஒருத்த மாடை வந்து விற்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எப்படி மாடை விற்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாட்டு மேல ஒரு ஆஃபரை போடுறான். என்ன ஆஃபரு அப்படின்னு கேட்டா, சந்தையில கொண்டு போயிட்டு இந்த மாடை யாருன்னா சிரிக்க வைக்கணும், இந்த மாடை யாராவது அழ வைக்கணும், இந்த மாடை யாராவது ஓட வைக்கணும். என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க? கீழ்ப்படியணும்னு சொன்னல, அதை இப்போ காட்டுங்க. என்னென்ன சொல்லணும்? சிரிக்க வைக்கணும், அழ வைக்கணும், ஓட வைக்கணும். எல்லாரும் சுத்தி பார்க்குறாங்க, ஒருத்தன் கூட அதை செய்ய மாட்டேன்றான். ஒரு பாஸ்டர் மட்டும் கை தூக்குனாராம், நான் அதை பண்றேன். முடியுமா பிரதர்? சிரிக்க வைக்க முடியுமா? அழ வைக்க முடியுமா? ஓட வைக்க முடியுமா? ஆனா பாஸ்டர் கை தூக்கிட்டாரு, நான் பண்றேன். எல்லாரும் கூட்டம் எல்லாரும் பயங்கரமா அதை தான் பார்க்கறாங்க, உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டர் போனாரு, மாட்டுக்கிட்ட போனாரு. மாட்டுக்கிட்ட போயிட்டு மாட்டை பார்த்து காதுல சொன்னாராம், என் சபையார் பயங்கர ஒற்றுமையா இருக்கிறாங்க, என் சபையாரு பயங்கர ஒற்றுமைவாதிங்கன்னு சொன்னாராம். மாடு சிரிக்க ஆரம்பிச்சிச்சான். இப்படிதான் சிரிச்சு, உங்களை சொல்ல, பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிச்சான். ரெண்டாவது என்ன பண்ணோம்? அழ வைக்கணும். எப்படிங்க அழ வைக்கிறது? பாஸ்டர் போனாராம், காதுல போய் சொன்னாராம், மாடு 7 மணிக்கு ஆராத வச்சுக்கிறேன், ஒன்று 10 மணிக்கு வருது,
நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அவர் படுற பாடெல்லாம் சொன்னாராம். மாடுக்கே இலகி போய் அழ ஆரம்பிச்சான். மூணாவது என்ன பண்ணணும்? ஓட வைக்கணும். பாஸ்டர் சொன்னாராம், இது என்ன ஊரு? உங்களை கேட்க மாட்டேன், மேலப்பேடு. பாஸ்டர் சொன்னாராம், ஏ மாடே, இன்னைக்கு ஈவினிங்கு மேலப்பேடுல சுவிசேஷ கூட்டம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், வந்துருன்னாராம். பிச்சுக்குன்னு ஓடிச்சான். இப்படி தாங்க இருக்குது இன்னைக்கு சபை, இப்படி தாங்க இருக்குது இன்னைக்கு கூட்டம். அதை மாத்தி தான் ஆண்டு சொல்றாரு, வார்த்தையை நான் தரேன். அன்னைக்கு நான் பங்கு பங்கா நான் வெளிப்பட்டு கொண்டிருந்தேன். இன்னைக்கு நான் வார்த்தையை கொடுத்து உங்க கையிலேயே கொடுத்து வச்சிருக்கிறேன். திறக்காது உன் தப்பு, கீழ்ப்படியாது உன் தப்பு, விசுவாசிக்காம இருந்தது உன் தப்பு, அறிக்கை பண்ணாம இருந்தது உன் தப்பு, ஜெபிக்காம இருந்தது உன் தப்பு. மகளே, என் வருக விளிம்பில இருக்கிறது, அதுக்குள்ள நீ ஆயத்தப்படணும். உன்னோடு கூட கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு என் வார்த்தையை ஒரு ஆயுதமா எடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியா இருப்பது நேரம் இல்லைங்க. அமைதியா உட்கார்ந்து இருப்பது நேரம் இல்ல. துதிக்காம இருப்பது நேரம் இல்ல. ஜெபிக்காம இருப்பது நேரம் இல்ல. நம்ம குடும்பத்துக்காக மாத்திர ஜெபிப்பது நேரம் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல நீ எழும்ப வேண்டும். விசுவாசத்துல வல்லவனாய் மாறி விசுவாசத்தினால வருகிற அற்புதங்களை செய்து அநேக ஜனங்களை கொண்டு வருகிற ஒரு கருவியாய் நீ மாற வேண்டும் என்று சொன்னால், என் வார்த்தையை நீ முழு நிச்சயமாய் நம்பி மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனாய் மாறு. ஆபிரகாமுக்கு மாத்திரம் நான் தெய்வம் அல்ல, ஈசாக்குக்கு மாத்திரம் நான் தெய்வம் அல்ல, யாக்கோபுக்கு மாத்திரம் நான் தெய்வம் அல்ல. மகனே, மகளே, உனக்கு நான் தெய்வம் என்பதை நீ மறந்து போகாத. உனக்கு நான் செய்ய வல்லவன். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆமென், சோத்திரம். அத்தனை பேர் மேல வார்த்தையின் வல்லமை இறங்க போகுது. ஆமென், கரத்தின் வல்லமை இறங்க போகிறது. தயவு செய்து ஆமென், இந்த செய்திக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். செய்திக்கு பிறகாவது கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, மனுஷனுக்கு அல்ல, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பிலீவ் பண்ணுங்க. ஆமென், சோத்திரம். ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. சூழ்நிலை நம்புவதற்கு ஏதுமில்லாம இருக்கணும், அப்பயே அறிக்கை பண்ணுங்க. சாத்தியம் இல்லாம இருக்கும், அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் துதிச்சு கொண்டே இருங்க. ஹலோ, கர்த்தர் இடைப்பட போகிறார். கர்த்தர் உன் வாழ்வை மாற்ற போகிறார். ஹாலையில் கர்த்தர் விசிட் பண்ண போகிறார். ஆமென், சோத்திரம். சொன்னதை அவர் செய்வார். ஹாலை எப்படி செய்வார்னு ஆராய்ச்சி பண்ணாத மகளே. ஓ, சொந்தத்தை நம்பிக்கொண்டு இராத, பணத்தை நம்பிக்கொண்டு இராத. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறக்க முடியும், இரும்பு தாழ்பால்களை உடைக்க முடியும், வெண்கல கதவுகளை உடையுமான்னு சொல்லி ஏங்கி இருக்கலாம். அவைகளை உடைக்க தேவனாலே முடியும். மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்க அவராலே கூடும். இன்னைக்கு நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லுகிறேன், அத்தனை பேரும் கையை தட்டணும். கையை தட்டி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையில் இருக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றிலிருந்து ஆமென், வார்த்தை மேல ஒரு அலாதி பிரியம். வார்த்தைக்காக காத்திருப்பீங்க. அந்த வார்த்தைக்காக கீழ்ப்படிவீங்க. அந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்க. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவீங்க. அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு ஜெபித்து ஜெயம் எடுப்பீங்க. சத்துருவின் மேல, அரண்களின் மேல, அந்தகார வல்லமைகள் மேல, பார்வோனின் மேல, மலட்டு ஆவிகள் மேல கர்த்தருடைய வல்லமை வருது. வார்த்தையின் வல்லமை வருது. ஓ, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். சந்தேகப்படாம விசுவாசி மகனே. கர்த்தருடைய வார்த்தை உன் நாவுல வருது. கர்த்தருடைய வார்த்தை வருது. அது ஒரு விதை, அது வளரும், அது நிச்சயம் வளரும், அது கனி கொடுக்கும், அது மரமா மாறும், அது ஆசீர்வாதமா மாறும். அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது சத்துரு பயப்படுவா. அந்த தரிசனம் உனக்குள்ள இருக்கும் பொழுது சத்துரு பயப்படுவா. இந்த சபைக்காக சொல்லப்படுகிற வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சபையினுடைய கட்டுமானத்துக்கு கர்த்தர் சொல்ல போகிற வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிறைவேற்ற போகிற தேவனுக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். இந்த சபை அப்போஸ்தல கிருபை சபை. இந்த பள்ளத்தாக்கு ஆத்துமாக்களால, நன்மைகளால, கிருபையினால, அபிஷேகத்தினால, அக்கினியினால, ஜீவ நதியினால நிரப்பப்படும், நிரப்பப்படும். ஒரு விஷ கையை தட்டி, ஒரு விஷ கையை தட்டி, ஒரு அபிஷேகம் வருது. பிடி மகளே, ஒரு விடுதலை வருது. பிடி,
நீ எதற்காய் வந்தியோ அதற்கான விடுதலை கட்டவிழ்க்கிறா. வார்த்தையை கத்தர் கட்டவிழ்க்கிறா. விடுதலையை கத்தர் கட்டவிழ்க்கிறா. பிடி. தெய்வமே, நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் சொல்லிவிட்டோம்ப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அது வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த காரியத்துக்காய் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போனதோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்து அது இடத்துல திரும்புவதாக நிறைவேற்றுங்கப்பா. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. எங்கள் அருமையான சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வாக்கினால சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் உம்முடைய கரம் விரிக்கப்படுவதாக. நன்மையான காய்களை எழுப்பி தருவீராக. லீதியாக்களை எழுப்பி தருவீராக. சபைக்கு தூண்களை எழுப்பி தருவீராக. செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் தாங்குகிற ஆண்டவரே நபர்களை எழுப்பி தந்து ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அருமையான பாஸ்டருக்காய் குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தை தந்து இன்னும் ஆண்டவரே ஹல்லேலூயா பலப்படுத்தி ஆண்டவரே சகாயம் பண்ணுவீராக. நாம ஒன்றை மகிமையுடைய அத்தனை பேர் நம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, குடும்பங்கள் மேல, தொழில்கள் மேல வந்து பலிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தலைகளை தாழ்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் ஆளுகை அவர் வார்த்தையாய் உங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு அது நிறைவேறுகிற வரைக்கும் உங்கள் அனைவரோடும் தங்கி தாபரிப்பாராக. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென், ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதி